வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அனதர் வீடியோ. இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோ ரொம்பவே நல்லா ஒரு ரீச்சும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இதுக்கெலாம் யார் காரணம் தெரியுமா? நீங்கள் தான் காரணம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இல்லாமல் அதில் நான் ஏன்னா குணமாக என்னென்னமோ பேசியிருப்பேன். அதையும் உட்காந்து நீங்கள் ஒரு 13 நிமிஷம் பார்த்துருக்கீங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எனக்கான வீடியோ வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இன்றைக்கும் நல்லா சும்மா சில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நான் ட்ரை நாட் டு லாஃப், சாதாரண ட்ரை நாட் டு லாஃப் கிடையாது, ஒரு சேலஞ்சு மாதிரி நினச்சிக்கோங்க. யூ லாஃப் யூ லூஸ், அதுதான் இன்னைக்கான கண்டென்ட். நீ தோத்தா என்ன பண்ணுவேன் அதை சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. நான் தோத்துட்டேன்னா என்னோட மீச தாடியை எடுத்துருவேன் நண்பர்களே. ஸோ இதுதான் இன்னைக்கான கண்டென்ட்டு. வெல் ஆக்சுவலி இது வந்துட்டு வின் ஆர் லூஸ் மாதிரி இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது வின் அண்ட் வின் மாதிரி தான். ஏன்னா ரொம்ப அரிக்குது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இதை ஷேவ் பண்ணிடலாம்னு நினச்சேன். பட் வந்து இதையே ஒரு கண்டென்ட்டாக நம்ம எடுப்போமே அப்படின்னு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். சரி, ரொம்பவே பேசாமல் கண்டென்ட்டை பார்த்து உள்ளே போகலாம் வாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நம்ம வந்துட்டு என்னோடய ஃபீட்ஸை பார்க்க போகிறோம். என் பர்சனல் அக்கௌண்ட்டில் உள்ள எனக்கு வர ரீல்ஸு இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம், அவ்வளோதான். முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து நான் என்னோடய காமெடிக்கு சிரிப்பேன். நான் ஏதாவது வந்து கவுண்டர் அடித்தா சிரிப்பேன். அதுக்கெலாம் வந்து நீங்கள் இதை வந்து சேர்க்கக்கூடாது. இன்னொரு ரூல் என்னென்னா, நான் இப்படின்றது ஸ்மைலு, அப்படின்றதான் லாஃப், ஓகேவா? இதில் நான் வந்து லாஃப் பண்ணிட்டேன்னா தோத்துட்டேன். ஸ்மைல் பண்ணுறத கணக்கில் எடுக்காதீங்க. ஏசி ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா, 3 லைஃப் நண்பர்களே, 3 லைஃப். நான் ஒருக்கா லாஃப் பண்ணோன்னே முடிச்சிட்டோம்னா என்னை டக்குன்னு சிரிச்சிருவேன். அதனால் என்னால் வந்துட்டு டக்குன்னுலாம் கட் பண்ண முடியாது வீடியோவை. இது அட்லீஸ்ட் ஒரு 8 நிமிஷம் வரணும். ஸோ 3 லைஃபு. ஓகே, வாங்க கண்டென்ட்டை பார்க்கலாம். சொல்லி குப்டா நீ வர மாட்டேன், சொல்லாமே தலதான் நீ வந்தடே டியா. ஆமாடா டாவா, ஆமாடா புண்டா. என்னடா நீ பேர் அங்க பேசிட்டு நீ பயப்பட தோட அடிக்க அங்க யாராவது குப்டா. என்ன when you use your dark humor with a girl but her humor is even darker. இந்த மாதிரி பொண்ணை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு நார்மலான பொண்ணு வேணாம் நண்பர்களே. ஒரு நல்ல ஒரு டார்க் ஹியூமர் தெரிஞ்ச ஒரு பொண்ணு வேணும். என்னோட ஹியூமருக்கு அந்த இது செட் ஆகும்னு நம்புகிறேன். வெல், யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படிலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி பொண்ணை தான் நண்பர்களே நானும் தேடுறேன். வெல், நிறையா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் இருக்கும்லப்பா. அதாவது கண்டிஷன்ஸ்னு சொல்லக்கூடாது, அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும், சரியா? பொண்ணுனா இப்படி இருக்கணும் அப்படின்ற அது ஆசைகளாக இருக்கிற வரைக்கும் தவறு கிடையாது. அதை வேற ஒரு பொண்ணு மேலே வந்து திணிக்கக்கூடாது, இப்படி தான் நீ இருக்கணுன்றது. அது வந்து முக்கியமான விஷயம். ஸோ நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி தான் ஆசை. என்னை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுற பொண்ணாக இருக்கணும். அப்புறம் வந்து ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, ஒரு டார்க் ஹியூமர் புரிகிற பொண்ணாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா இருக்கணும். இதுதான் என்னோட ஒரு சில இது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடி இருக்கும்பா. நமக்கு இந்த மாதிரி சட்டையெல்லாம் கட்டி போட்டு அம்மா கொண்டே போயிடுவோம் நினைப்பான் சார். நண்பர்களே, எனக்கு இந்த டெம்ப்ளேட்டுக்கு சிரிப்பு வரல. எனக்கு சிரிப்பு வந்ததுக்கு காரணமே அந்த பேரு தான். சந்தோஷ் அப்படின்ற பேரு வந்து கதை கேட்க ரெடியாடா. நான் வந்து ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்தேன் நண்பர்களே. ட்ரைனிங்காக போயிருந்தேன், ஓகேவா? அங்கே வந்துட்டு சந்தோஷ் அப்படின்னு ஒரு அண்ணன் அவர் இருந்தார், எனக்கு சீனியரு.
அவரு கூட நல்லா பேசி பழக்கமாயி நல்ல ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சி நல்ல இதாக இருந்ததுனால எனக்கு அந்த பேர் சந்தோஷ் அப்படின்னு ஒன்று எனக்கு அவர் ஞாபகம் வந்துருச்சு. அதனால நான் சிரித்தேன். வெல் எப்படினாலும் வந்துட்டு ஒரு ஹார்ட் போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஒன்றும் பண்ண முடியாது. ஹார்ட் போனது போனது தான். 2 லைஃப் இருக்குது நண்பர்களே, 2 லைஃப் இருக்குது. ஸோ ஏண்டா டேய் ஓத்தா காலையில சாப்பிடாம கொள்ளாம ஒரு 10 நிமிஷம் தான்டா லேட்டா இது எப்படி சொல்கிறது, நல்லாவே இல்லை அதுக்கு என்ன? எப்படி சொல்கிறது, இவங்க பேசுகிறதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்தளவுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபன்னியாக இருந்தது. அது அப்போ வந்து பைத்தியக்கார புதிய இருந்தனான்னு தெரில. அப்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. எனக்கு என்னவோ அது அன்ஃபன்னியாகவே இருக்கு இவன் பண்ணுறதெல்லாம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. வெல் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். வெல் கேர்ள் ஃப்ரெண்ட் சிஸ்டர் கரெக்டு தான் நண்பர்களே. நான் இப்போ சிரிச்சது வந்து என்னோட ஜோக்குக்கு கரெக்டுன்னு நான் சொன்னது. வெல் என்னதான் இதுக்கு பேர் ஜோக்கா அப்படின்றதுலாம் நீங்கள் நினைப்பீங்க. எனக்கு இதெல்லாம் ஜோக்கு. ரியல் 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 100% ரியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். எனக்கு என்னவோ தெரில, இந்த சின்ன பசங்களை பார்த்தாலே ஒரு எரிச்சல் வரும். அதாவது நீங்கள் தவறாக நினச்சிக்க வேணாம், அந்த மாதிரி எரிச்சல் வராது. அதாவது அவங்க பண்ணுறது கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் நண்பர்கள். ஏன்னா எனக்கும் 2 தம்பிங்க, ஒரு தம்பி இருக்கான், எங்கள் சித்தி பையன் இருக்கான். அவன் வந்து சின்ன பையன் தான், எரிச்சல் ஆக்குவான் நண்பர்கள். ஒரு சில நேரம் ஓகே, ஒரு சில நேரம் டென்ஷன் ஆக்குவான். வீட்டில் உட்காந்து ஒரு நிம்மதியாக இருக்க முடியும். வந்து அண்ணே இதானே அதானே அதானே போனு கொடுனே, ரொம்ப டென்ஷன் ஆகுது. அதாவது சின்ன பசங்க, அந்த குழந்தைகள், அதாவது அவங்க தவண்டு எழுந்து நடந்து வார்த்தை பேசுகிற வரைக்கும் தான் அவங்களெல்லாம் கொஞ்சிறது தூக்கி வச்சு. நடக்க ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தள்ளுறா இதுதான் இப்படிதான் ஒதுக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் ரொம்ப ஓவராக ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு என்னவோ அப்படி தோணுது. எனக்கு என்ன தோணுது, எனக்கு அந்த மாதிரி இருக்கு. That mother is literally me நண்பர்களே. There is no crash, no love life. Just தனியா வைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெல் இதுக்கு முன்னாடி வரைக்கும் தனியாக வைப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இனிமே என்னோட 52 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, உங்கள் கூட இனிமே வைப் பண்ண போகிறேன். ஸோ சில் பண்ண போகிறேன், அவ்வளோதான். All I dream of is your eyes. All I long for is your touch. And darling, something tells me you're in இது எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ ஃபயரை வச்சு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஈஸுன்னு எனக்கு இந்த ஃப்ரீ ஃபயர் அந்தளவுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு நண்பர்களே. வெல் நானும் வந்து லாக்டவுனில் பயங்கரமாக விளாண்டவன் தான், இல்லைன்னு சொல்லலை. பொழுதுனைக்கும் ஆடுவேன். எல்லாம் ஒரு காலம்தான். அது எனக்கு அது ஒரு இதுக்கு மேலே ரொம்பவே கடுப்பாயிருச்சு. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் வந்து அந்த கேம் இப்போ ஆடுறதில்ல. வெல் அக்கௌண்ட் இருக்குது, என் தம்பி ஆடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்னமோ பிடிச்சிருக்கு போல. ரியல் இது 100% உண்மை. எப்படின்னா என்னோட பழைய காலேஜ் மேட்ஸ் எல்லாரும் இப்படிதான். திடீர்னு என்னைக்குனே தெரியாது, சொல்லாமல் ஃபோன் அடிப்பாங்க. நான் அப்போ தான் தோசை ஊற்றிக்கிட்டு இருப்பேன். எனக்கு அப்போ வந்து கிருன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னடா அப்படின்னு பார்த்தா இவங்க லைனில் இருப்பாங்க. அப்போ கூட நான் கட் பண்ண மாட்டேன், ஜாயின் பண்ணிப்பேன். எனக்கு பல நினைவுகள் நண்பர்களே. இதெல்லாம் வந்து சொன்னால் புரியாது, அனுபவிக்கும். ஆஹா போங்கடா 2026 குக்குடா நத்த குக்குடோ. சரி அது படங்கள்லாம் ஓகே. இந்த GTA 6 ராக்ஸ்டாரு என்னப்பா இதெல்லாம். GTA 6 இந்த GTA 6 அந்தான்னாங்க. இன்னும் வர்றதுக்கு இல்லை. இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 2026 மேலே தான் வரும். ஒரு வருஷம் வெயிட் பண்ணணுமா? வெல் ஒரு வருஷம் ஆனாலும் நம்மகிட்ட விளாடுற அளவுக்கு பிசி இல்லை, அது வேறு விஷயம். இருந்தாலும் அட்லீஸ்ட் தமிழ் கேமிங் போடுவாங்க, உட்காந்து பார்த்துக்கிட்டாவது இருப்பேன், லைவ் பார்ப்பேன். இந்த மாதிரி ஜாலியாக இருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டோம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது.
ஆனால் GTA 5 வச்சு எந்த அளவுக்கு மில்க் பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க. என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஆன்லைனை வச்சு சம்பாதிக்கிறாங்க. அது போதாதுன்னு எப்போ PS3 ஏரால வந்த கேமு அது வந்து 13 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் அந்த கேம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை வச்சு மில்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இதே மாதிரி ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு பொண்ணு அந்த இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்க, ஒரு லேடி. அவங்க இந்த மாதிரி தான் சும்மா நின்று இதே மாதிரி தான் ஸ்டேர் கேஸில் நின்றுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருத்தன் வந்துட்டு அப்படி டச் பண்ணிட்டு போயிடுவான். அதுக்கு அந்த அம்மா பிடிச்சி பலார்னு ஒரு அரை விடும். அது ஹிந்தியில் பேசுனாங்க, எனக்கு புரியலை. பலார்னு ஒரு அரை விடும். செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் அரையணும். வடக்கைங்க. ஐயோ, அது வேற ஆக்சுவலி அது ரேண்டமாக நடந்தது. இதை வந்து அவங்க அப்படியே அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணி போட்டிருக்கான். வேற ஒன்றும் இல்லை, அது ரேண்டமாக நடந்தது. பலார்னு ஒரு அரை விட்டான். ஹாய் மக்களே, ஒரு 23 வயசு ஸ்கூல் டீச்சர் ஒரு 5th படிக்கிற ஸ்டூடெண்ட்னால கர்ப்பமா ஆகியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கேட்கவே ரொம்ப ஷாக்கா இருக்கு. எனக்கு புரியுது இவன் நிலைமை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? வெளியில போய் இருந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த கஷ்டம்லாம் தெரியும். ரொம்பவே கஷ்டம். எப்படின்னா ஒரு 1 மந்த் நண்பர்களே, அதை நீங்க ஓட்டிருங்க பார்ப்போம். இப்பவே கிடையாது. நான் அப்படித்தான் மதுரையில் கிடந்து சின்ன அப்படின்னா ஆகிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். மணி மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன். வெளியில போய் பார்த்தா தான் உங்களுக்குலாம் தெரியும். இதுக்கு நான் சிரிச்சிட்டேன். எனக்கு என்னன்னு தெரியல, திருப்பி வந்துருச்சு. பரவாயில்ல. ஐ எம் லக்கி. நான் மட்டும் இல்லை, இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் லக்கியான ஆள். ஐயோ, இந்த டைலாக் சொன்னாலே ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு நினச்சிட போகிறாங்க. அது ஒன்றும் இல்லை. இது வந்து உங்களுக்கே கான்டெக்ட் புரிஞ்சிருக்கும். ஏன் வந்து இந்த நீங்களும் லக்கி தான் அப்படின்றது ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி தான் ஸ்கேம் பண்ணிக்கிருக்காங்க. இந்த கலர் ட்ரேடிங் அது இதுன்னு. ட்ரேடிங்கு, கலர் ட்ரேடிங், கேம்லிங்கே ட்ரேடிங்னு வச்சு சும்மா லூஸ் இந்த மாதிரி பேசிக்கிட்டு. அதனால் வந்து இந்த மாதிரி ட்ரேடிங்கு அந்த கலர் ட்ரேடிங் நம்பர் ட்ரேடிங் வாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் வந்து குறுக்கு வழிலாம் கிடையாது. அது ஸ்கேமு. ஈஸியாக உங்கள்கிட்ட காசு பார்த்துட்டு போயிடுவாங்க அவங்க. உங்களுக்கு காசு கிடைக்காது. எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அவள் ஃப்ரெண்டு இன்ட்ரோலாம் எனக்கு கொடுத்துருக்கா. ஒரு 2 தடவை அந்த என் தங்கச்சியோட ஃப்ரெண்டை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். பட் அது பேசுறது ரொம்ப பயமாக இருக்குது. அதனால நான் அந்தளவுக்கு பெருசாக பேசலை. நல்ல பொண்ணு தான், நல்லா தான் இருக்கும், பேசதான் முடியல. அது திமிர்ல கேக்குதா பொம்பளை சோக்கு? என்னடா பண்ற? கடந்து செல்வோம். விடாமுயற்சி படம் வந்துச்சு. அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாம் ரத்தம் வந்து ஏற்றிருந்தாங்க. அப்புறமா குட் பேட் அக்லி வந்த உடனே இதுக்கு அதுவே ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு கங்குவா எவ்வளவு நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த படம் நல்ல படமா ஆகுதுன்னா அடுத்து வரப்போற படத்தை பார்த்தா இந்த படம் நல்ல படம் ஆயிர வாய்ப்பு இருக்கு. வருங்கால என்ன நண்பர்களே இப்படி சொல்றாரு? உண்மையிலேயே நல்லா இல்லையா ரெட்ரோ படம்? எனக்கு தெரியல, நான் பார்க்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். நல்லா இருக்கான்னு தெரியல. நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. என்னவோ ஆனால் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இவர் என்னமோ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் தெரில. நிறைய பேர் தலைவரேன்னாங்க. நல்லா இருக்குன்னா சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பார்க்குறேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? அவனா நீ மைதிலி என்ன விட்டு போயிட்டான்னு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது 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 ஃபன்னா இருக்குது. ஆனால் வந்துட்டு இந்த இதில் ஒரு வார்த்தை தவறான வார்த்தை. அவனானி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து பழைய படத்தெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவனானி அப்படின்ற மாதிரி ஃபன்னியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து அது அஃபென்சிவான வார்த்தை மாதிரி. ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, இப்போ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா டிரான்ஸ்ஜெண்டர், கே இந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்காங்க.
இதை பற்றி எனக்கு பர்சனலாக ஒப்பீனியன்லாம் இல்லை. அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க. இல்லை அவங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழலாம். அவங்க வந்து உங்களை தப்பு பண்ணுறாங்க, அதாவது உங்களை வந்து ஏதாவது தவறாக ட்ரை பண்ணுறாங்களா, அப்போ நீங்கள் அவங்கள திட்டலாம், வைக்கலாம், அதெல்லாம் ஓகே தான். இது வந்து அவனானி அப்படின்றது வந்து ஒரு அஃபென்சிவான வார்த்தை, அதை மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், கொஞ்ச நேரத்தில் நான் சிரிச்சிட்டேன். ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணி இருப்பேன்னு நான் நினச்சேன், முடியலை. சொன்ன மாதிரியே மீச தாடியை எடுத்துடலாம் நான் இருக்கிறேன். ஸோ இங்கே வச்சா பண்ணணும்னு ஆசை தான், பட் இந்த இடம் அந்த இதுக்கு நல்ல இதாக இல்லை. ஸோ நான் முடிச்சுட்டு எடுத்து காட்டுறேன். 20 minutes later. ஓகே, சொன்ன மாதிரியே ஷேவ் ட்ரிம் பண்ணியாச்சு. What the fuck is this piece of shit? பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். சேலஞ்ச் பண்ணிட்டோம், தோத்துட்டோம், பண்ணிதானே ஆகணும். ஸோ அதனால் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னவோ பர்சனலாக பிடிக்கல. ஐயோ ஒரு மாதிரி இருக்கு, நல்லா தெரியுதா? ஸோ அவ்வளோதான் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நான் என்ன மாதிரி மூஞ்ச வச்சுட்டு அவங்ககிட்ட பேச போறேனோ தெரில. இப்படிதான் இருப்பேன் இனிமேல், பயந்துடாதீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.